ஜல்லிக்கட்டுக்காக இன்றைக்கு முஸ்லிம்கள் மல்லு கட்டுகின்றார்கள், அப்படிதானே இல்லையா? சரி, இந்த ஜல்லிக்கட்டு சம்பந்தமான நிறைய செய்திகளை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். முதலாவது விஷயம் என்னன்னா, இந்த ஜல்லிக்கட்டு என்ற இந்த போட்டி எதை ஒட்டி நடத்தப்படுகின்றது? சொல்லுங்க, எதை ஒட்டி நடத்தப்படுகின்றது? எதை ஒட்டி நடத்தப்படுகின்றது? பொங்கலை ஒட்டி நடத்தப்படுகின்றது இல்லையா? ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. பொங்கல், இந்த பொங்கலை பொறுத்த மட்டும் பொங்கல் வழிபாடு என்பது அது கதிரவனுக்கு அவங்க என்ன செய்யறாங்க? சூரியனை வணங்குகின்றார்கள், சூரியனை வணங்குகின்றார்கள். அவர்கள் உணவை சமைத்து அந்த உணவை வணங்குகின்றார்கள். கரும்பு, அது சூரியனை வணங்குறாங்க, உணவை வணங்குறாங்க. சரியா? இப்படித்தான் பொங்கல் பண்டிகை என்ன செய்யறாங்க? கொண்டாடுறாங்க. இது இந்துக்களுடைய பண்டிகை. இது என்னது? தெளிவாக இந்துக்களுடைய பண்டிகை. புரியுதா? இந்த பொங்கல் பண்டிகை என்பது சில மக்கள் சொல்லுவாங்க தமிழர்கள் மட்டும்தான் கொண்டாடுறாங்க. இல்ல, ஆந்திரால என்ன செய்யறாங்க, தெலுங்கானால என்ன செய்யறாங்க, பொங்கல் கொண்டாடுறாங்க. நமக்கு நிறைய காட்டலாம். அப்ப பொங்கல் பண்டிகை என்பது இந்துக்களுடைய பண்டிகை. முஸ்லிம்களுக்கு அங்க என்ன வேலை இருக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பண்டிகைகளாக எத்தனை பண்டிகைகளை சொன்னார்கள்? 2 பண்டிகைகள். ஒன்று ஈதுல் ஃபித்ர், இன்னொன்று ஈதுல் அல்ஹா. இது ரெண்டும் தான் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பண்டிகையாக காட்டி தந்தது. அப்ப பொங்கல், சில மக்கள் என்ன செய்யறாங்க, இன்னைக்கு சமத்துவ பொங்கல் என்று வைத்துக்கொண்டு ஒரு கிறிஸ்டினை கூப்பிடுறது, ஒரு முஸ்லீம் யாரையாவது லேடிஸோ ஜென்ஸோ கூப்பிடுறது, ஒரு ஹிந்து 3 பேர் நின்று சமத்துவ பொங்கல். இப்ப இந்த இஸ்லாம் கொள்கையில சமத்துவம் கிடையாது, சமரசம் கிடையாது. சரியா? அவங்களுக்கு உதவி செய்வோம், அவங்க கஷ்டப்பட்டு அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவோம், அவங்க பசித்திருந்தால் உணவளிப்போம், அது வேற விஷயம். ஆனால் நமது கொள்கை என்று வரும்போது, நமது கலாச்சாரம் என்று வரும்போது, நமது பண்பாடு என்று வரும்போது நாம் தனித்துதான் என்ன செய்ய வேண்டும்? நிற்க வேண்டும். யாரோட என்ன செய்ய முடியாது? மிங்களாக முடியாது. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும் அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றார்களோ அவர்களும் அவர்களை சார்ந்தவர்கள். அப்ப பொங்கல் பண்டிகை என்பது அது இந்துக்களுடைய பண்டிகை. முதலாவது விஷயம். இரண்டாவது, அடுத்த நாள் என்ன பண்டிகை கொண்டாடுறாங்க? மாட்டு பொங்கல் இல்லையா? இந்த மாட்டு பொங்கல் என்ன? மாட்டு பொங்கல் என்பது இவர்கள் விவசாயத்திற்காக எதை பயன்படுத்துகின்றார்கள்? மாட்டை பயன்படுத்துகின்றார்கள். அப்ப இந்த மாட்டு, அதன் மூலமாகத்தான் விவசாயம் செய்கின்றார்கள். அப்ப இந்த மாட்டுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மாட்டை குளிப்பாட்டி அதுக்கு பொட்டு வச்சு மாலை போட்டு அதை என்ன செய்கின்றார்கள்? வணங்குகின்றார்கள். இங்க முஸ்லிமுக்கு என்ன வேலை? முஸ்லிம் சமூக மக்களுக்கு என்ன வேலை? இங்க எதுவும் கிடையாது. அப்ப மாட்டு பொங்கல் அதை ஒட்டி நடத்தப்படுகின்றது தான் இந்த ஜல்லிக்கட்டு. அதை ஒட்டி நடத்துறதா இந்த ஜல்லிக்கட்டு. இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த ஜல்லிக்கட்டை ஆதரிக்கிறது எதுக்காக அப்படின்னா, விவசாயம் பாதுகாக்கப்பட வேண்டும், விவசாயிகள் பாதுகாக்கப்பட வேண்டும், நாட்டு மாடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் ஜல்லிக்கட்டை ஆதரிக்கின்றோம் என்று யாரும் சொல்ல முடியாது. காரணம், விவசாயத்தை பத்தி நீங்க தனியா பேசுங்க. இஸ்லாம் விவசாயத்தை எப்படியெல்லாம் ஆர்வம் ஊட்டி இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன் ஹதீஸினுடைய சாராம்சத்தை சொல்கின்றேன். ஒரு மனிதன் ஒரு மரத்தை நடுகின்றான். அந்த மரத்திலிருந்து மனிதர்களும் பறவைகளும் பழங்களை சாப்பிடுகின்றது. அது அவனுக்கு, நட்டவனுக்கு அது தர்மம் என்று சொல்கின்றார்கள். விவசாயத்தை ஆர்வமூட்டி நிறைய செய்திகள் மார்க்கத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது, குர்ஆனிலும் சுன்னாவிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை மக்களுக்கு நீங்க பிரச்சாரம் செய்யுங்க. குர்ஆன் சொல்லக்கூடிய விவசாயம், இஸ்லாம் ஆர்வமூட்டும் விவசாயம், அதை மக்களுக்கு சொல்லுங்கள். அடுத்து கால்நடை பராமரிப்பு, கால்நடைகளை எப்படி பராமரிக்க வேண்டும், அதை பற்றி இஸ்லாம் எப்படி நமக்கு ஆர்வம் ஊட்டுகின்றது, அதை நீங்கள் மக்களுக்கு பிரச்சாரம் செய்யுங்கள். அப்ப ஒரு தீமையை, அதை இன்னும் சில மக்கள் சொல்லுவாங்க, இந்த ஜல்லிக்கட்டை நாம் ஆதரித்தால்தான் குர்பானிக்கு பிரச்சனை வரும்போது இவங்கெல்லாம் நமக்கு தோள் கொடுப்பாங்க, நமக்கு சப்போர்ட்டா நிற்பாங்க. ஒரு தீமையை தடுப்பதற்காக இன்னொரு தீமையை ஆதரிப்பது இஸ்லாத்துல எந்த வழிமுறையும் நமக்கு இல்லை, எந்த வழிமுறையும் நமக்கு இல்லை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனா, இன்னும் சில மக்கள் சொல்லுவாங்க, இது தமிழர் பண்பாடு, இது தமிழர் கலாச்சாரம். இப்படி இன உணர்வு பேசுறதை இஸ்லாத்துல அனுமதி உண்டா? முதல்ல, இஸ்லாம் என்பது அதாவது மொழி, இன உணர்வு, இதற்கு அப்பாற்பட்டதுதான் இஸ்லாம். மொழி, இன. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதால சொல்றாங்க, லா ஃபதல அரபியன் வலா அலல் அஜமியன் இல்லா பித்தக்வா. அரபி மொழி பேசக்கூடியவனுக்கும் அரபி மொழி பேசாதவனுக்கும் எந்த வித்தியாசமும் வேறுபாடும் இல்லை, இல்லா பித்தக்வா, இறையச்சம் தான்.
அப்ப இறையச்சம் உடையவர்களுக்கு தான் அல்லாஹ்விடத்துல மதிப்பு. அரபு மொழி பேசுறதுனாலயோ அரபு மொழி பேசாத அதை வச்சல்ல இடைபெடு. அப்ப மொழி உணர்வுக்கு இஸ்லாத்துல இடமே இல்லைங்க. அடுத்து இன உணர்வு, இதுக்கு இஸ்லாத்துல இடம் இருக்குதா? எங்கள் இனம், தமிழ் இனம், தமிழ் இனம், தமிழ் இனம், தமிழ் மொழி, இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க மக்கள், அது முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க, போராட்ட களத்திலே நின்று என்ன செய்கின்றார்கள், கூச்சலிடுவதை பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு மனிதர் வந்து சொல்லுறாங்க, ஹதீஸினுடைய சாராம்சத்தை சொல்லுகின்றேன். ஒரு மனிதர் வந்து சொல்லுகின்றார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் எனது இனத்துக்காக போராடுகின்றேன், எனது குலத்துக்காக போராடுகின்றேன் என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கலிமத்துல்லாஹி ஹியல் உல்லியா ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ் அவ் கமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய வார்த்தை மேலங்குவதற்காக யார் போராடுகின்றார்களோ அதுதான் போராட்டம், அதுதான் ஜிஹாத் என்று சொன்னார்கள். இனத்துக்காகவோ குலத்துக்காகவோ அல்லது மொழிக்காக இந்த போராட்டம்லாம் இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை. அப்ப என் இனம், தமிழினம், தமிழ் உணர்வு, இது இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட விஷயம். விவசாயத்தை பாதுகாக்க வேண்டுமா, அதை பிரச்சாரம் செய்யுங்கள். நாட்டு மாடுகள் பாதுகாக்கப்பட வேண்டுமா, அதை தனியாக பிரச்சாரம் செய்யுங்கள். விலங்கினங்களோடு இஸ்லாம் எந்த அளவுக்கு கருணையாக நடக்குது ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? ஒரு மனிதன் கிணற்றிலே நீர் அருந்துகின்றான். அவன் கிணற்றுக்கு வெளியே வந்து பார்க்கும்போது ஈரமான மண்ணை ஒரு நாய் நக்கி கொண்டிருக்கின்றது. அந்த நாய்க்கும் என்னை போன்று தாகம் எடுத்திருக்கின்றது என்று அவன் தண்ணீர் புகட்டுகின்றான். இதன் காரணமாக ஒருவன் சொர்க்கத்திற்கு சென்றான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அப்ப விலங்கினங்களோடு எந்த அளவுக்கு இஸ்லாம் கருணையோடு நடக்க வேண்டும் அதை மக்களுக்கு சொல்லுங்க. கால்நடை பராமரிப்பு பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது அதை சொல்லுங்க மக்களுக்கு. அதை விட்டுட்டு நாம எப்படி ஒரு தீமையை ஆதரிக்க முடியும்? ஜல்லிக்கட்டுல உயிரிழப்புகள் ஏற்படுதா இல்லையா? உயிரிழப்புகள் ஏற்படுகின்றது. அந்த மாட்டின் மூலமாக மனிதன் தாக்கப்படுகின்றான். மாட்டின் மூலமாக இந்த சமீபத்தில் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கொடுத்தோன்னு சில இடங்கள்ல ஜல்லிக்கட்டு நடத்தினாங்க. உயிர்கள் பலி போனது. அந்த குடும்பங்கள் அனாதையாக்கப்பட்டது. இந்த குடும்பங்களுக்கு யார் பொறுப்புதாரி? ரசூலுல்லாஹி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றா, வலா துல்கு பி ஐதிக்கும் இல தஹலுகதி, அழிவின் பக்கம் உங்களுடைய கரங்களை கொண்டு செல்லாதீர்கள். வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் கொன்று கொள்ளாதீர்கள். இது வீர விளையாட்டு, வீர விளையாட்டு என்று சொல்கின்றோமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வீர விளையாட்டுகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். எங்கேயாவது இஸ்லாமிய வரலாற்றுல ரசூலுல்லாஹ் காலத்துல மாடு இல்லையா? மாடு இருந்தா இல்லையா? இருந்தா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 மாடுக்கு ஒரு மாடு ஜகாத் கொடுக்கணும்ங்கறாங்க. மாடு இருந்ததா இல்லையாங்க? மாடு இருந்தது. ஏன் அப்ப ஜல்லிக்கட்டு நடத்தல ரசூலுல்லாஹ்? அது வீர விளையாட்டாக இருந்தால், அது இஸ்லாமியர்கள் அந்த வீர விளையாட்டை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வழிகாட்டி இருப்பார்களா இல்லையா? போர் பயிற்சியை அதற்கு வழிகாட்டிய அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், மல்யுத்தத்திற்கு வழிகாட்டிய அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், அம்பு எய்வதற்கு வழிகாட்டிய அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், ஏன் இந்த ஜல்லிக்கட்டுக்கு வழிகாட்டல? அதனால ஜல்லிக்கட்டு என்பது அது மாற்று மதத்தவர்கள் செய்யக்கூடிய ஒரு விளையாட்டு. அது அவர்களுடைய பண்டிகையோடு சேர்த்து நடத்தப்படக்கூடிய ஒன்று. வீர விளையாட்டு என்பது அவர்களுக்கு, நமக்கல்ல. புரியுதா இல்லையா? அதனால இதை நாம் மாற்றுமத ஒரு கலாச்சாரமாகத்தான் பார்க்க வேண்டும். இது என்ன காரணம் என்று சொன்னால், பன்முக சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய கலாச்சாரத்தை நாம் அறிந்தோ அறியாமலோ அதன் பக்கம் உள்வாங்கப்படுகின்றோம். அதனாலதான் என்ன செய்யறோம், அதுக்காக நாம சப்போர்ட் பண்றோம். அதனால கண்ணியத்திற்கு எதுவாக இருந்தால், அதனாலதான் மன்ஹஜ் சலஃப் வேணும் என்று நாம் சொல்கின்றோம். மன்ஹஜ் சலஃப் இருந்தால், சலஃபுகளுடைய வழிமுறை, அதன் அடிப்படையில் மார்க்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இருந்தால், நம்ம வரலாற்றுல பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் காட்டி தந்தாங்களா? இல்ல. சஹாபாக்கள் செஞ்சாங்களா? இல்ல. தாபீன்கள் செஞ்சாங்களா? இல்ல. தபா தாபீன்கள் செஞ்சாங்களா? இல்ல. மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறதா? இல்ல. ஏன் அல்லாஹ்வுடைய மார்க்கம் வழிகாட்டாத ஒன்றுக்காக நாம் ஏன் குரல் கொடுக்க வேண்டும்? அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மார்க்கத்தின் வழியிலே நின்று நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்திக்க வேண்டும். மார்க்கம் நமக்கு அனுமதித்திருக்கின்றதா இல்லையா, அதுதான் நமக்கு எல்லையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகவும் அறிந்தவன். அதனால இந்த ஜல்லிக்கட்டுக்காக முஸ்லிம்கள் என்ன செய்யக்கூடாது? மல்லு கட்டக்கூடாது.